கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 62:2. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆம்பரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று. தாவீதினுடைய வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. தன் தகப்பன் வீட்டிலே தாவீதை அவர்கள் புறக்கணித்து வைத்து ஆடு மேய்க்க அனுப்பினார்கள். அதே போன்று சவுலினால் என்னாலும் அவர் துன்பப்பட்டு நெருக்கப்பட்டார். ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் இந்த உலகத்தையோ உலகத்தில் உள்ள மனிதர்களை நாடி தேடாமல் அதிகமான நம்பிக்கை வைத்த தேவனையே அவர் எப்பொழுதும் சார்ந்திருந்து அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தார். அதனால் தேவன் அவரை எல்லா இக்கட்டு நின்று விடுதலையாக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே எப்பொழுதும் வைத்து பாதுகாத்தார். நாமும் தாவீதை போன்று நெருக்கப்படுகிறோமா? அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையின் காரணத்திலும் தேவன் நம்மை தாங்க கடந்து வருவார். எனவே அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய பாதத்தில் கடந்து வருவோம். அவரை நமது அடைக்கலமாய் கொண்டு கொள்வோம். அப்போது நாம் அசைக்கப்படாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.